இயற்கையான முறையில் மண்புழு உரம் தயாரிப்பது எப்படி என்று பார்க்கலாம் வாங்க. மண்புழு தயாரிக்கிறதுல முதல்நிலை ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோட எருவுங்க. முதல்ல ஒரு அரை அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் மட்டைகள் போடுவாங்க. அதுக்கு மேலே ஒரு அரை அடி வந்து பார்த்தீங்கன்னா இலையோட தழைகள்லாம் போடுவாங்க. அதுக்கு மேலே ஒரு அரை அடி வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம், அதாவது எருவான பிறகு அது மொத்தமும் அரை அடிக்கு ஒரு அடிக்கும் கொட்டிடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாட்கள், அதாவது 25 நாட்கள்லேருந்து 30 நாட்கள் இது வந்து பதப்படுத்துவாங்க. அந்த பதப்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா 25 நாட்கள்லேருந்து 30 நாட்களுக்குமே தண்ணி, லேசான தண்ணிகளை விட்டு அந்த புழு எருவுகள்லாம் போடும்போதே மண்புழுத்தையும் விட்டுருவாங்க. அந்த மண்புழு விட்ட பிறகு தண்ணியானதை ஒரு 25 30 நாட்களுக்கு வந்து தண்ணி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. விட அந்த டெவலப்பிங் அதில் நீங்க பார்க்கலாம். இந்த எருவானதை அந்த புழுக்களை உரமாக எடுத்துக்கிட்டு அதோடைய எச்சல்களை தள்ளுறதுக்கு தாங்க மண்புழு உரம். இந்த மண்புழு உரம் எங்கே தயார் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் மாவட்டம் கல்வரை மலையில் இருக்கக்கூடிய கருமந்துறை என்ற ஏரியாவில் தாங்க தயாரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஏசியாவில் 2வது மிகப்பெரிய தோட்டக்கலை பண்ணைங்க. இந்த பண்ணையில் இயற்கையாகவே மண்புழுக்களை எப்படி தயாரிக்கிறாங்க, எப்படிலாம் கொடுக்குறாங்கன்றத மக்கள் அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் நேரடியாக வந்து இந்த இடத்துல நீங்கள் வாங்கிக்கலாம்.